The information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Hi warriors, என்ன பார்க்க போறோம்னா 17வது ப்ரீ மார்க்கெட் பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கன்னியூவா உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னு. அதாவது டே கேண்டில் ஓபன் பண்ணி டே கேண்டிலோட விக் லோ விக் இது பையரோட லிக்விடிட்டி, மேலே இருக்க அப்பர் சைடில் இருக்கிறது செல்லரோட லிக்விடிட்டி. இதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். ஸோ நான் பையருக்கு க்ரீன் கலர் ஷேடோ பண்ணிக்கிறேன், செல்லருக்கு ரெட் கலர் ஷேடோ பண்ணிக்கிறேன். அப்புறம் வீக்கோட லிக்விடிட்டி மார்க் பண்ணோம். வீக்கோட கேண்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வீக்கோட கேண்டிலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வீக்கோட லிக்விடிட்டி, பையர் லிக்விடிட்டி. இதுக்கு மேலே இருக்குது செல்லர் லிக்விடிட்டி. ஓகே, இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதான் லிக்விடிட்டி எப்படி மார்க் பண்ணுறதுக்கானது. ஸோ வழக்கம் போல் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம், பேங்க் நிஃப்டி லாஸ்ட் 2 வீக்ஸ் வரைக்கும் லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதோட லிக்விடிட்டி மார்க் பண்ணிக்கலாம். டே லிக்விடிட்டி, டே கேண்டில், லோ விக் பையர், மேலே இருக்க விக் செல்லர் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதை மறுபடியும் அகைன் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வீக், இது வீக்கோட லிக்விடிட்டி, மேலே இருக்கிறது ரெட், கீழே இருக்கிறது பையர் லிக்விடிட்டி. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகுது. ஸோ இந்த லிக்விடிட்டி ஏரியாவில் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நாளைக்கு நிஃப்டியோட ரேஞ்சஸ் பார்த்தலாம் என்ன இருக்குன்னு. 23,320 23,320 அப்படின்றது ஒரு மேஜிக் லெவல் தான். அதாவது இது நம்ம சொல்றதுதான் ரெசிஸ்டன்ஸ் 1. இதுக்கப்புறம் 23,469 469 அப்படின்ற இடம் R2 ரியாக்ட் பண்ணும். 22,851 22,851 இது S1 ரியாக்ட் பண்ணும். 22,731 இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு S2 ரியாக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி சொன்னதான், மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ஆனால் நம்ம லைன்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே போய் அகைன் இங்கேயும் வரலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு சின்ன ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் பிரேக் அவுட்டும் பண்ணலாம். ஓகேவா? இல்லை அப்பர் சைடும் பிரேக் அவுட் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, எந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் ப்ரீமியம் கொடுக்குன்றதான் இந்த விஷயம். மார்க்கெட் இந்த மாதிரியான லைனுக்கிட்ட வரும்போது மட்டும்தான் ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களோட ட்ரேடை கன்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஐவி என்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஐவி பார்த்தீங்கன்னா கால் சைடு 13, புட் சைடு 15 இருக்குது. ஸோ புட் சைடுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம இடத்துக்கு வரும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட்ஸ் நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற மாற்றம் இல்லை. நம்ம வீடியோவை இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே 1 டே பிஃபோராக தான் கொடுக்குறோம். இது காலையில் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். பட் இந்த பையரோட பேனிக் மேஜிக் லெவல், அதாவது பையரோட மேஜிக் லெவல், பையரோட பையிங் லெவல் எங்கே இருக்குது, செல்லரோட பேனிக் லெவல் எதுன்னு கணக்கு பண்ணி தான் மேத்தமெட்டிக்ஸாக தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வெரி குட் ப்ராஃபிட் மார்க்கெட்டில் சஸ்டெயினாக நீங்கள் நல்லா வெயிட்டின் பண்ணி இருக்க முடியுன்றதை நான் திரும்ப சொல்கிறேன். புது வியூஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா பழைய வீடியோஸை நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என் கூட கண்டிப்பாக பயணிக்கிறவங்களுக்கு ஆப்ஷன் பையர் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியுன்றதை நான் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன்.
ஓகே வாரியர்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த 14ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது, நம்ம கொடுத்துருக்க லைன்ஸ் வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. திரும்பவும் சொல்கிறோம், லைன் மந்தாக ட்ரேட் எடுங்க. லைன் இடையில இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் சைடு வேஸாக தான் இருக்கும், பெருசாக ப்ராஃபிட் கொடுக்காது. அதே மாதிரி டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, 2 லைனை பிரேக் அவுட் பண்ணாலும் மார்க்கெட் வந்து சேம் சினாரியோ தான், வால்டைல் பண்ணி அகைன் ஒரு அப்பர் சைட் பிரேக் அவுட்டோ இல்லை மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி கீழே இறனாலும் ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இதை மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கும் வந்து மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் இருக்குது, அதாவது ரேஞ்ச் பிரேக் அவுட் 2 லைனு கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது சிங்கிள் லைனை கட் பண்ணி 100 லைனை சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் மார்க்கெட்டில் தெரியுது. ஸோ மார்க்கெட் இன்னும் கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கீடு சொல்லுது. பார்க்கலாம் இது உண்மையிலேயே வந்து நடந்திருக்கா இல்லையான்றத நம்ம 14ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட்டில் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க.